உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் இப்ப கும்பத்தில் இருக்கிறாரு, குருவுடைய நட்சத்திரத்துல. அந்த குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து சதய நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகி 243 நாட்கள் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல தான், அந்த சதய நட்சத்திரத்துல தான் அந்த ராகு இருப்பார். ஆனா கும்பத்திலேயே தான் அந்த ராகுவும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு வரும்போது எந்த விதமான பலனை மற்ற ராசிகளுக்கு கொடுக்கவிருக்கிறார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுகிறோம். அப்போ அந்த ராகு இப்போ எங்கே இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறாரு. இப்போ பலனாகப்பட்டதை நம்ம வரிசையாக எல்லா ராசிகளுக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த கும்ப ராசிக்கு அந்த ராகுனுடைய பலன், ராகு சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது அந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த கும்பராசியில கண்டிப்பாக இருக்கும். அதே கும்பத்தில் ராகு வந்து அந்த ராகுவின் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ராகு பகவானுடைய நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவெள்ளி. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் அந்த ராகு பகவானை அந்த குரு பார்த்துடுறார். அப்ப அந்த குரு பார்க்கும்போது இந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக மாறி பலனை அள்ளி கொடுக்கவிருக்கிறார். ஆமாங்க, கும்பராசிக்காரர்கள் இப்ப இந்த 7.5 சனியில படாத கஷ்டம், தன்னுடைய இளமையிலும் சரி முதுமையிலும் சரி நடுத்தர மக்களும் சரி எல்லாருமே அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ சனி பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து தன் குடும்பத்தையும் ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு வர விடாமல் குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசிக்காரங்கள் ரொம்ப நல்ல மனசுள்ளவங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். யாராவது இவர்களை பாராட்டி பேசினால் அந்த பாராட்டுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் மயங்கிடுவாங்க. அது போக நல்ல மனசு, நல்ல குணம், அப்படி எல்லாமே இருந்தும் இவங்க சிக்கல்லையே போய் சிக்கிறாங்க. அடுத்தவங்களை நம்பி மோசம் போறாங்க, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போறாங்க. இவங்களுக்குன்னா துரோகம் ஈஸியா பண்ணிடுவாங்க. அது மாதிரி கும்ப ராசிக்காரர்களை யாருமே அவ்வளவு சீக்கிரமாக வளர விடுவது இல்லை. கும்பராசிக்காரர்களை சுத்தியும் கண்டிப்பாக இவரை வளர விடாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் கும்பராசிக்காரர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிந்த உதவியையும் நல்லதையும் எல்லாத்துக்கும் செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை அனுபவிப்பதற்கு ஒரு கூட்டமே இவங்களை சுற்றி இருக்கும். பெண்களும் அது மாதிரி தான், கும்பராசியில பிறந்து எல்லாத்தையுமே நம்பி கெட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ப கூடாதவர்களையும் நம்பிடுறாங்க, நம்ப வேண்டியவர்களையும் நம்பாம விட்டுறாங்க.
இதனால் அவங்க டீலால் விழுந்துடுறாங்க, அவங்க குழியில் விழுந்துடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சோகமாக மாறிடுது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஊரார் எகத்தாளமாக பேசக்கூடிய அளவுக்கு நன்றியற்ற மனிதர்கள், அந்த மனிதர்களுக்கு இடையில இவங்க சிக்கிட்டு வேதனைப்படுறாங்க இல்லையா, அந்த வேதனை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழப்பத்தில் வாழ்கிறவங்க தான் கும்பராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குரு பகவானும் அந்த ராகு பகவானை பார்க்குறாங்க 9ஆம் பார்வையாக, அங்கே ராகுவும் இருக்கிறாங்க. இந்த பீரியடில் அந்த ராகு பகவான் இவங்களுக்கு ஒரு புதையல் மாதிரி, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஜாக்பாட், இது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அந்த 243 நாட்களில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. எதையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படுவாங்க. எந்த விஷயத்திலையுமே போய் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழி சொல்கிறாங்க, ஏதாவது விஷயத்தில் அவங்கள நம்ப சொல்கிறாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீங்க. அப்போ எதையுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி தான் இந்த பீரியடில் நீங்கள் செய்வீங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக சக்சஸ் பண்ணி ஒவ்வொரு படியாக நீங்கள் ஏறி நீங்கள் உயரப் போகிறீர்கள். அப்படி நீங்கள் உயரும் போது உங்களை வாழ விடாமல் தடுத்தாங்க இல்லையா, உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது இல்லையா, எதிரிகள், துரோகிகள், அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் மனதார சொல்கிறேன், நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களுடைய லட்சியம் கண்டிப்பாக பலிக்கும், உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிச்சு சம்பாரித்து பட்ட கடனை அடைத்து ஏளனம் பேசுகிறவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் கண்டிப்பாக இருக்கிறது. அது போக இப்போ மகரத்தில் உச்சம் யார், செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் அந்த செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி வாங்கலாம், அது போக கட்டடம் கட்டலாம், வீடு வாங்கலாம், ஏதாவது சொத்து வாங்கலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3-11க்குரிய கிரகம் 10க்குரிய கிரகம் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சமாகிறதுனால இது மாதிரி செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் வேகம் இல்லாமல், கொஞ்சம் ஆத்திரம் இல்லாமல், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் குழப்பம், உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை கண்டிப்பாக உருவாக்குவார். அதே சமயத்தில் உங்களுடைய அந்த ராசியை குரு பார்க்கறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்போ அந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விநாயக பகவான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க.
அதுபோக கீழ்பெரும்பள்ளம் அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கும் போயிட்டு வந்தாலும் நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு உயர்வு, சந்தோஷம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமைக்கு வாய்ப்பு, நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்வான அந்தஸ்துக்கு வர்றதுக்கு நல்ல அமைப்பு, இதெல்லாமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. அது போக அந்த குரு பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த லாபம் எந்த வழியில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகுவுடைய அனுகிரகமும் அந்த குருவுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு சரியில்லை தான். ஆனால் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குருவும் அதே இடத்தை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த லாபஸ்தானத்தை சனியும் குருவும் பார்க்கறதுனால கண்டிப்பாக சனி 2ஆம் இடத்திலிருந்து கெடுதல் பண்ணினாலும் தனது 10ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்போது குருவும் அந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் அள்ளி கொடுக்கும். அதனால் கும்பராசிக்காரர்களே, நீங்கள் தயங்காதீங்க, நீங்கள் வருந்தாதீங்க. காலம் உங்கள் கையில். இது பொன்னான நேரம். ஒரு மனிதனுக்கு நேர காலங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முறை தான் வரும். தயவு செய்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.